பொதுவாக மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் டவுட்ஸ் வரும். இந்த மகர லக்னமா கும்ப லக்னமா இல்லை தனுசு லக்னமா மகர லக்னமாங்கிற ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல இருக்கும். அவங்க பிறக்கிற நேரம் கருதி மகர லக்னத்தை கும்பமாகவும் சம்டைம்ஸ் தனுசு லக்னத்தை மகரமாகவும் மாற்றி எழுதிடுவாங்க. இதை நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, அதுக்கு சில ஃபார்முலா, சில தியரிஸ் இருக்குது. நீங்கள் மகர லக்னமாக இருந்தால் நீங்கள் ஷெல்ஃபிஷ், தவறு இல்லை. மகர லக்னத்துடைய இயற்கை சுபாவம், இயற்கை குணம் எப்படின்னா ஷெல்ஃபிஷ். இவங்க ஷெல்ஃபிஷ்னால ஏன் இவங்க ஷெல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் படாத அடி கிடையாது, படாத அவமானங்கள் கிடையாது. நிறைய இடங்களில் அவமானப்படுத்தப்படுற ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக ஷெல்ஃபிஷாக மாறிடுவாங்க. அப்புறம் மகர லக்னம் அப்படின்னாலே நீங்கள் நிறைய இடங்களில் அவமானப்பட போகிறீங்க, நீங்கள் ஷெல்ஃபிஷாக மாறிடுவீங்க. அப்படி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கண்டிஷன் நம்பர் 1. மகர லக்னமாக இருக்கிறவங்க கடுமையான உழைப்பாளிகள். உழைப்பு அப்படி ஒரு உழைப்பு போடுவாங்க. நான் எவனை நம்பியும் இல்லைங்கிற பேச்சு இருக்கும். நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் எவனை நம்பியும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. வேலைக்கு ஆளே போட மாட்டான், இவனே வேலைக்காரனாக மாறிடுவான். மகர லக்னனாலே ஹெட் வெயிட்டு. அந்த ஹெட் வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எடுக்கிற முடிவு தான் சரி, அந்த முடிவுனால ஒருத்தன் செத்து போனாலும் பரவாயில்லம்பாங்க, எனக்கு தேவையில்லை இப்படி சொன்னால் அவங்க மகரம் தொடர்புடைய மக்கள் கருணையற்றவர்கள். ஏன்னா இந்த உலகம் இவங்களை கருணையற்றவர்களாக நடத்தியிருக்கு. அதனால் இவங்க மனசில் எப்பயுமே ஒரு காயம் உண்டு, கருணை இல்லாத தன்மையில் இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க தான் மகரம். ஆனால் சரியான உழைப்பாளிகள், சரியான திறமைசாலிகள் மகர லக்னத்துக்காரங்க. இப்போ வாங்க கும்ப லக்னத்தை எடுப்போம். கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கும்ப லக்னத்தை தூக்கி மகரமாவோ இல்லை மகரத்தை தூக்கி கும்பமாவோ மாற்றிருப்பாங்க. இப்போ கும்ப லக்னத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கும்ப லக்னம் என்றால் எங்கே போனாலுமே கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்லி ஃப்ரண்ட் ஸ்டேஜ் போடுவாங்க. நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தால் எந்த சபையிலையும் உங்களுக்கு மரியாதை உண்டு, மரியாதை கொடுக்கப்படும். மகர லக்னம் உள்ளே வந்த உடனே இருக்கிற சேரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் கும்ப லக்னம் உள்ளே வந்த உடனே வெளியே இருக்கிற சேரை தூக்கி உள்ளே போட்டு, சார் உட்காருங்க, வாங்க இங்கே வந்து உட்காருங்க என் கூட அப்படின்னு சொல்லி மரியாதை அனைத்து தரப்புலையும் அனைத்து சபைகளிலும் கிடைக்கும். இந்த எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் யாருன்னா கும்ப லக்னத்துக்காரங்க. ஒரு மேஜிக் சொல்கிறேன். கும்ப லக்னனாலே மனசுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு. ஆனால் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. உயர்ந்த மக்களாக தோற்றுவிக்கப்படுவார்கள், உயர்ந்த மக்களாக ஒரு உருமாற்றம் அடைஞ்சிருவாங்க இவங்க. ஆனால் உண்மையிலே இவங்க வந்து மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒளிச்சு மறைச்சு வச்சு வாழ தெரியாதுங்க. மனசில் ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்குவாங்க, ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, நல்லிஃபை ஆயிரும். அப்படி இருந்தால் இவங்கெல்லாம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்காரங்களுக்கும் எப்போவுமே தகப்பனுடைய சரியா டேர்ம்ஸ் இருக்காது. மகர லக்னத்துக்காரங்களுக்கு தன்னை பெத்த தாயோட டேர்ம்ஸ் சரியாக இருக்காது. ஸோ மகர கும்பம்னாலே தாய்க்கும் தந்தைக்கும் கொஞ்சம் அப்பாற்பட்டவங்க, தள்ளி இருக்கிறவங்க. ஏன்னா இவங்களுக்கு உண்டான தர்மம், இவங்களுக்கு உண்டான வழிமுறைகளை இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஆளுங்க மகர கும்பம். ஸோ கும்ப லக்னன்ட்டாலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மொதல் விஷயம், இவங்க வந்து மனசில் ஒன்றுமே வைக்காதவங்க. இவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க, எந்த சபையிலையுமே முன்னாடி உட்காருவாங்க, பரிவட்டம் கட்டப்படுவாங்க. இவங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் உண்டு, உயர்ந்த சிந்தனைகள் உண்டு, கொஞ்சம் கலை ஆர்வம் மிக்கவர்கள். ஒரு விஷயத்தையே வந்து அப்படி கலையோட அணுகக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க நீங்கள் அவங்க கும்ப லக்னத்துக்கு ஒரு சாப்பாடே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுங்கம்பாங்க, இதில் லைட்டாக வெங்காயம் தக்காளி தாளித்து போடுங்கம்பாங்க. இந்த மாதிரி ரசனைத்தன்மையோடு இருக்கிறவங்க தான் கும்ப லக்னத்துக்காரங்க. ஸோ மகரம் கும்பம் இப்படி தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ.